கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன பிரியமோ எல்லாவற்றையும் செய்வீர்கள், அப்படித்தானே? அவர்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், அவர்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், அவர்களுக்கு என்ன ஃப்ளேவர் உள்ள ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்றெல்லாம் கூட நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அதை புரிந்து அவர்களை நேசிப்பது வழக்கம். புதிதாய் திருமணமான கணவன் மனைவி திருமணத்திற்கு முன்பதாக ஒருவருக்கு என்ன பிடிக்கும் என்பதில் மிகுந்த அக்கறையோடு கூட பிடித்ததையெல்லாம் வாங்கி பரிசளிப்பது வழக்கம். நண்பர்கள் அதை செய்வது வழக்கம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு திருமண உறவிலே மனைவிக்கு எது பிடிக்கும் என்று கணவன் யோசிப்பதே இல்லை, கணவனுக்கு எது பிடிக்கும் என்று மனைவி யோசிப்பதே இல்லை. வாழ்க்கை திசை மாறி விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கூட நாம் பல வேளைகளில் அப்படித்தான் நடந்து கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அந்த ஆதி அன்பு, ஐயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டேன் என்று வைராக்கியமாய் இருந்த அந்த அன்பு நாள் ஆக ஆக குறைந்து கடைசியில் ஆவியில் ஒரு அன்பே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தர் நம் கண்முன் நிற்கிறாரா? கர்த்தர் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறாரா? எப்படி சோதித்து பார்ப்பது? உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் இருக்கிறதே, அந்த புத்தகம் கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியம் என்று அழகாக படம் பிடித்து காண்பிக்கிறது. நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார், தெளிவாய் பேசுவார். என் மகனே, என் மகளே, உன் தேவனுக்கு இது பிரியம், உன் தேவனுக்கு இது பிரியம் இல்லை என்று ஆவியானவர் தெளிவாய் கற்றுத்தருவார். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் வேதத்தை படிக்கும் பொழுது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், இதை ஆண்டவர் வெறுக்கிறார், இதை ஆண்டவர் சிநேகிக்கிறார், ஆகவே நான் இதை செய்ய வேண்டும். இந்த கருத்தான தியானம் கர்த்தருக்கு பிரியம் இன்னது என்பதை உங்களுக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டும். அது உங்களுக்கு காரியம் விளங்கச் செய்யும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பமும் தானாக வந்துவிடும். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், கடைசியாக ஆண்டவரே இது உமக்கு பிரியம் என்று கர்த்தருக்கு பிரியமானதை செய்த நாள் எது, சொன்ன நாள் எது? அதை பற்றியே கவலையற்று நாம் வாழ்வோம் என்றால் ஜீவனுள்ள தேவனை நான் சேவிக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லையே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், தேவனே உமக்கு பிரியமானது இன்னது என்பதை நான் சோதித்து ஆராய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபம் செய்யுங்கள், உணர்த்துவார். அடுத்த வசனம் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அந்தகார வல்லமைகள் உங்களோடு கூட போராடி கர்த்தருக்கு பிரியமல்லாதவர்களை செய்வதற்கு உங்களை தூண்டும். நீங்கள் கர்த்தருக்கு தூரமாய் வாழும்படி அவைகள் உங்களை ஏவும். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உட்படாமல் அவைகளை எல்லாம் கடிந்து கொள்ளுங்கள். எவைகளெல்லாம் உங்களோடு போராடுகிறதோ அதை கடிந்து கொள்ளுங்கள். ஜெப குறைவை கடிந்து கொள்ளுங்கள், வேத தியான குறைவை கடிந்து கொள்ளுங்கள், கோபத்தன்மையை கடிந்து கொள்ளுங்கள், அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்வதற்கு உங்களை தூண்டுகிற ஒவ்வொன்றையும் கடிந்து கொள்வீர்கள் என்றால் அவைகள் உங்களை விட்டு விலகிவிடும். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை நான் வேதத்தின் துணை கொண்டு சோதிக்கப் போகிறேன், அதை அறிந்து கீழ்ப்படிய போகிறேன் என்று தீர்மானியுங்கள். ஆவியானவர் சந்தோஷப்படுவார், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன், எங்களுக்கு பிரியமான எல்லாவற்றையும் நீர் செய்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். ஆனால் உமக்கு பிரியமானது இன்னது என்பதை அறியாதபடி உம்முடைய பிள்ளைகள் வாழுகிற வாழ்க்கையை மன்னிங்கப்பா. உங்களுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிந்து அதன்படி செய்ய உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றிலிருந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல
ஜெபம் செய்யுங்கள், ஆண்டவர் போதிப்பார். பிரியமானதை செய்யுங்கள், தேவனை பிரியப்படுத்துங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.